வணக்கம். தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிற ரொம்பவே ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அறிவியல் கோட்பாட்ட பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல பார்க்க போறோம். ஆற்றலை எப்படி உருவாக்குறது, அதாவது எனர்ஜி ஹார்வெஸ்டிங்க்கு இது ஒரு புதுமையான வழிய சொல்லுது. வாங்க இது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கே வருவோம். வெறும் 50 ரூபா. ஆமாங்க, வெறும் 50 ரூபா செலவுல உருவாக்குற ஒரு சின்ன அமைப்பு தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு நானோ அணு மின் நிலையமா செயல்பட முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூல ஆதாரங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சாத்தியமா என்ன? பார்க்கலாம். முதல்ல இந்த 50 ரூபாய் அற்புதம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா அவங்க உண்மையிலே என்ன செஞ்சிருக்காங்கன்னு நாம பார்க்கணும். கண்டுபிடிப்பாளர் தரப்பிலிருந்து காட்டப்படுற நேரடி ஆதாரம் இதுதான். அதாவது சுத்தமா பழுதாகி டெட் ஆயிடுச்சுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சைனா ஜெல் பேட்டரிய திரும்பவும் உயிர்ப்பிச்சு ஒரு 5V டிசி மோட்டார 36 நாட்கள் தொடர்ந்து ஓட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்இடி விளக்குகளை பல மாசங்களா எரிய வச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ப முடியலல்ல? இதுல அவங்க குடுக்குற டேட்டா ரொம்பவே துணிச்சலான ஒண்ணு. எந்த ஒரு வெளிலேந்து வர கரண்ட்டும் இல்லாம சும்மா ஒரு பழைய ஜெல் பேட்டரி, கொஞ்சம் கிராஃபைட் தண்டுகள், அப்புறம் சாதாரண செல்லோ டேப் இத மட்டுமே வச்சுக்கிட்டு தொடர்ந்து 60 மாதங்கள், அதாவது முழுசா 5 வருஷம் இது இயங்கணுங்கிறது அவங்களோட டார்கெட். 3வது நாள்ல 2.85 வோல்ட் இருந்திருக்கு. இப்போதைக்கு அந்த டெட் பேட்டரி 2.3 வோல்ட் அளவுல கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து இந்த கார்பன் 14 பீட்டா சிதைவோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை செய்யாத ஒரு பழைய பேட்டரி எப்படி திடீர்னு இவ்ளோ நிலையான வோல்டேஜ கொடுக்க முடியும்? இதுக்கு அவங்க சொல்ற தத்துவார்த்தமான காரணம் இயற்கை பீட்டா சிதைவு, அதாவது நேச்சுரல் பீட்டா டீகே. சுமார் 5700 வருஷம் அரை ஆயுட்காலம், அதாவது ஹாஃப் லைஃப் கொண்ட கார்பன் 14 ஐசோடோப்பை பயன்படுத்தி தான் இந்த ஆற்றல் எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த ஒரு பெரிய அணு உலைகளும் ஃபிஷன் அல்லது ஃபியூஷன் மாதிரி எந்த ரியாக்ஷனும் தேவையில்லையாம். அவங்க ஆதாரத்துல கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷனை, அதாவது அந்த சமன்பாட்டை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். கார்பன் 14 சிதைவடைஞ்சு நைட்ரஜனா மாறும்போது அது ஒரு எலக்ட்ரானை வெளியேத்துது. இப்படி தொடர்ந்து வெளியே வர்ற எலக்ட்ரான்கள் தான் அந்த நிலையான கரண்ட்டை உருவாக்குதுன்னு அந்த கோட்பாடு சொல்லுது. இங்க இருக்கிற சார்ட்ட பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுச்சிதைவு செயல்முறைய 35 நாட்களா அவங்க மல்டிமீட்டர்ல ரெக்கார்ட் பண்ண நிலையான மின்னழுத்தத்தோடு எப்படி நேரடியாக மேப் பண்ணியிருக்காங்கங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த வட்ட கோட்பாட்டு இயக்கம்னா என்னன்னு பாப்போம். அந்த எலக்ட்ரான்களை எல்லாம் எப்படி அவங்க அறுவடை செய்றாங்கன்னு முழுசா புரிஞ்சுக்க கையால வரைஞ்ச இந்த மூல வரைபடத்தை நீங்க கவனிக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. பேட்டரியோட பாசிட்டிவ், நெகட்டிவ், அதாவது நேர் மற்றும் எதிர் முனைகள் ரெண்டுலயுமே ஒரே மாதிரியான கிராஃபைட் தண்டுகளை வச்சிருக்காங்க. சாதாரணமா நாம படிக்கிற அறிவியல் விதிகளுக்கு இது முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணு இல்லையா? பாரம்பரியமான அறிவியல்ல எப்பவுமே 2 வெவ்வேறு உலோகங்களுக்கு நடுவுல தான் மின்னழுத்தத்தை தேடுவாங்க. ஆனா இந்த தத்துவத்துல ஒரே மாதிரியான கார்பன் ஐசோடோப்புகளை வச்சு ஒரு க்ளோஸ்டு லூப் குவாண்டம் சுழற்சியை உருவாக்குறாங்க. இதனால உள்ளே இருக்கிற பொருட்கள் தேய்மான அடையாமலேயே ஒரு பாசிட்டிவ் சக், நெகட்டிவ் புஷ் மூலமா ஆற்றல் கிடைக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. கையால சும்மா ரஃப்பா வரையப்பட்ட அந்த எளிய வரைபடம் இப்போ எப்படி ஒரு நேர்த்தியான டிஜிட்டல் மாடலா மாறியிருக்குன்னு பாருங்க. இயற்கையான சிதைவின் மூலமா அந்த ஹிடன் ஆம்பியர்ல சுமார் 99.7% அறுவடை செய்யறது தான் இதோட முக்கிய நோக்கம். அடுத்து அணு பிளவு, இணைவு மற்றும் சிதைவு, இதையெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 50 ரூபாய் பரிசோதனையோட உண்மையான வீரியம் புரியணும்னா உலக நாடுகள் இப்போ அணுசக்தியை எப்படி எடுக்கறாங்கன்னு நாம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பல பில்லியன் டாலர்கள் செலவாகிற அதிக கதிர்வீச்சு ஆபத்திருக்கிற அதீத வெப்பத்தை உருவாக்குற அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு, அதாவது ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன், அதுக்கு நேர்மாறா இந்த மென்மையான அணுசக்தி எவ்ளோ சிம்பிளாவும் ரொம்ப ரொம்ப மலிவானதாவும் இருக்குன்னு பாருங்க. சரி, இந்த கிராஃபீன் ஒப்பீடு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சாதாரணமா நாம வீட்ல யூஸ் பண்ற செல்லோ டேப்பையும் ஒரு பழைய பேட்டரியும் வச்சு குவாண்டம் பிசிக்ஸ்ல பெரிய புரட்சி நடக்குமான்னு கேட்டா நமக்கு சந்தேகம் வர்றது ரொம்பவே சகஜம்தான். ஆனா 2004ல நோபல் பரிசு வென்ற கிராஃபீன் கண்டுபிடிப்புக்கு அவங்க பயன்படுத்தினது வெறும் சாதாரண ஸ்காட்ச் டேப் தான். அதனால ரொம்ப ரொம்ப சாதாரணமான பொருட்களை வச்சுக்கிட்டு கூட உலகத்தையே மாற்ற அறிவியலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன பரிசோதனை கூடத்தோட நின்னுடலங்க. இங்கிலாந்துல காப்புரிமைக்காக, அதாவது பேட்டன்ட்காக அப்ளை பண்ணிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம கண்டுபிடிப்பாளரோட பொண்ணு இயல் ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மாணவியா இந்த வட்ட கோட்பாட்டு இயக்கம் பத்தி லண்டன்ல இருக்கிற ஹெர்ட்ஃபோர்ட்ஷையர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் முன்னாடி சமர்ப்பிக்க ரெடி ஆயிட்டு வராங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். சோர்ஸ்ல இருக்கிற இந்த மேற்கோளை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். விஞ்ஞானிகள் எலக்ட்ரான்களை விரட்டுங்கிறார்கள், ஆனால் நீங்கள் அவற்றை ஒரு வட்டத்துல சுழல வைக்கிறீங்க. இந்த ஒரு வரி இந்த ஒட்டுமொத்த முயற்சியோட மைய தத்துவத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. ஆற்றலுங்கிறது நம்ம வன்முறையா பிளந்தெடுக்க வேண்டிய ஒண்ணல்ல, அதை இயற்கையாவே நாம வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனையே இது காட்டுது. இறுதியா இந்த 50 ரூபாய் பரிசோதனை தன்னோட 60 மாத இலக்கு நோக்கி தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அது நம்மள ரொம்பவே ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட விட்டு செல்லுது. தூய்மையான ஆற்றலோட எதிர்காலம் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பிரம்மாண்டமான உலைகள்ல இருக்கா, இல்ல ஏற்கனவே ரொம்ப அமைதியா நம்ம கைகள்லே உட்கார்ந்துட்டு இருக்கா? நீங்களே இதை சிந்திச்சு பாருங்க.